ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி குட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்பில் இருக்கிற ப்ராக்ரஸ் பார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்ரஸ் பார்னா என்னென்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸை வந்து விஷுவல் ஃபார்மேட்டில் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கறது தான். லைக் நம்மளோட டாஸ்கோட பர்சன்டேஜ், அந்த டாஸ்கோட ஸ்டேட்டஸ், அது எல்லாமே. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளெக்சிபிள் அண்ட் கஸ்டமைசபிள் பார்ஸை வந்துட்டு குயிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் கலர் பார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்டு பார்ஸ் அண்ட் அனிமேட்டட் ஸ்ட்ரிப்டு பார்ஸ், அந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பூட்ஸ்டாப் சிடிஎன் லிங்க்கை வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு டிவ் டேக் ஒன்று செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ப்ராக்ரஸ் பார் செட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராக்ரஸ் பார் செட் பண்ணுறதுக்கு ஒரு பேரண்ட் எலிமெண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே செட் பண்ணுற சைல்டு எலிமெண்ட்டுக்கு தான் வந்துட்டு ப்ராக்ரஸ் பார் செட் பண்ணணும். டேரெக்டாக செட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் டேக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு டிவ் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த மெயின் பேரண்ட் டேக் இருக்குல்ல, இதுக்கு தான் வந்து நம்ம ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு இந்த பேரண்ட் டேக்குள்ளே செட் பண்ணுற டிவ் டேக்ஸுக்கு தான் வந்துட்டு நம்ம பார் செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் டிவ் டேக். ஸோ இதுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணுறேன். அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ப்ராக்ரஸ்ன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்கள் ப்ராக்ரஸ்ன்னு செட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு கேபிட்டல் பி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, ஸ்மால் பி. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு கிளாஸ் நேம். ஸோ சேவ் பண்ணுறேன். எனக்கு ஒரு ப்ராக்ரஸ் பார் மட்டும் ஆட் ஆயிடுச்சு. எந்த ஒரு ஃபில்லிங்ஸும் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் மார்ஜின் டாப்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு மெயின் டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இது ஒரு கண்டெய்னர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 3 பிக்சல் ஒரு 5 பிக்சல் வந்து இறக்கிக்கலாம். ஓகேவா? இந்த டிவ் டேக் அப்படியே கட் பண்ணி இந்த மெயின் டிவ் டேக்ஸ்குள்ளே நான் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மார்ஜின் டாப்லேருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. ஓகே. ஸோ எனக்கு இப்போ ப்ராக்ரஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே செட் பண்ணியிருக்கோம்ல இந்த டிவ் டேக், இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம இந்த ப்ராக்ரஸ் பார் ஃபில் பண்ணுறதுக்கு செட் பண்ண போகிறோம். ஸோ இடத்துல நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ப்ராக்ரஸ் பார் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ப்ராக்ரஸ் ஹைஃபன் பார் மட்டும் கொடுத்துருக்கேன். பி வந்து ஸ்மால் பி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு எந்த விசிபிளுமே இல்லை, ஜஸ்ட் நான் ப்ராக்ரஸ் பார்னு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு விசிபிளாக வந்து எந்த சேஞ்சஸுமே எனக்கு தெரியலை. ஸோ ஓகேவா? இதுக்குள்ளேயே வந்து நான் ஸ்டைல் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு வித்து மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஓகே. நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து வித் வந்து ஒரு 60% ஒரு 80% அந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 70% ஆஃப் வித் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு 70% வித்து, அது வரைக்கும் இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? கண்டெய்னர் செட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த ப்ராக்ரஸ் பாரோட வித் ஃபில் வித்துமே வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ அதில் 70% ஆஃப் ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு எனக்கு ஆக்குப்பை ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராக்ரஸ் பாரோட ஹைட் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் ப்ராக்ரஸ் இருக்குல்ல, இதில் யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்ரஸ் பாரோட ஹைட்டை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஸ்டைல் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அதில் ஹைட் வந்து ஒரு 30 பிக்சல் 40 பிக்சல் அந்த மாதிரி நம்ம பிக்சலில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ப்ராக்ரஸ் பாரோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம மெயின் ப்ராக்ரஸ் பாரில் நீங்கள் ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் பாரோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு 70% இருக்குது. ஸோ இது 70% தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம விசிபிளாக தெரியணும். ஒரு லேபிள் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லேபிள் செட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் டிவ் டேக் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல இந்த ப்ராக்ரஸ் பார், இதுக்கு தான் வந்து 70% செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிவ் டேக்ல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் 70%ன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே டைப் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நமக்கு அந்த பாரில் விசிபிளாக தெரியும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த 70% அந்த டிவ் டேக்கில் டைப் பண்ணியிருக்கிறது நீங்கள் விசிபிளாக தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராக்ரஸ் பாருக்கு நம்ம கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பூட்ஸ்டாப்பில் இருக்க ப்ரீ டிஃபைன் கலர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஹைஃபன் டேஞ்சர்னு கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள் பேக்ரவுண்ட் கலர் வந்து டேஞ்சரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லை வார்னிங் கொடுக்குறேன். இந்த பூட்ஸ்டாப்பில் இருக்க அதே ப்ரீ டிஃபைன் கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் அந்த ப்ராக்ரஸ் பாரோட கலர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு நார்மலாக இருக்குது. இதிலே வந்து ஒரு ஸ்ட்ரிப்பட் லைன் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு இதிலே வந்துட்டு ப்ராக்ரஸ் பார் ஹைஃபன் ஸ்ட்ரிப்டுன்னு ஆட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு ஸ்ட்ரிப்டு லைன் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. விசிபிளாக தெரியுதா? ஒரு ஸ்ட்ரிப்பு லைன் மாதிரி வந்துட்டு அந்த ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராக்ரஸ் பார்லேயே வந்துட்டு எனக்கு அனிமேட்டட் ப்ராக்ரஸ் பார் இப்போது நார்மலாக இருக்குது. அது அப்படியே அனிமேஷன் ஆகணும். இந்த ப்ராக்ரஸ் பாரே வந்துட்டு அனிமேஷன் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா இதிலே நீங்கள் அனிமேட்டட்னு கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் பார்
அனிமேட்டர்ன்னு குடுக்குறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ இப்ப பாருங்க இந்த ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு அப்படியே அனிமேட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது. அப்படியே லைட்டா மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாரி இந்த ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு ஈஸியா வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஒரு ப்ராக்ரஸ் பார்லயே வந்துட்டு எனக்கு டிஃபரெண்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது ஒரு 50% வந்துட்டு ஒரு கலரு, 30% ஒரு கலரு, 10% ஒரு கலர். அந்த மாதிரி வந்துட்டு டிஃபரெண்ட் ப்ராக்ரஸ் ஒரே ப்ராக்ரஸ் பார்ல டிஃபரெண்ட் கலர்ஸ்ல, டிஃபரெண்ட் பெர்சன்டேஜ்ல எனக்கு விசிபிள் பண்ணணும். அப்படின்னா, இதான் வந்துட்டு மெயின் ப்ராக்ரஸ் பார். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம என்ன குடுத்தாலும் இந்த ஒரு ப்ராக்ரஸ் பார்லயே வந்துட்டு நமக்கு கலர் சேஞ்சஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த மெயின் ப்ராக்ரஸ் பார வந்துட்டு அப்படியே இதுக்குள்ள செட் பண்ணியிருக்கோம்ல ஒரு குட்டி. இத வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி ஒரு 2 காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஒரு 50% செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 20% செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10% செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ டோட்டலா வந்துட்டு 80% செட் பண்ணியிருக்கேன். 20% வந்து அந்த ப்ராக்ரஸ் பார்ல வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த லேபிள்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு பார்க்கறதுக்கு விசிபிளா தெரியும். ஓகே. ஸோ அந்த லேபிள்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப பாருங்க 50, 20, 10ன்னு சொல்லிட்டு அந்த லேபிள்ஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. இப்ப நம்ம இதுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா விசிபிளா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எல்லோலயே இருக்கட்டும். இதுக்கு வந்துட்டு நான் இன்ஃபோன்னு சேஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் டேஞ்சர்ன்னு சேஞ்ச் பண்றேன். ஓகே. இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு 50% வந்துட்டு வார்னிங்லயும், 20% வந்துட்டு இன்ஃபோலயும், 10% வந்து டேஞ்சர்லயும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதுல நீங்க அனிமேட்டட் வேண்டாம் அப்படின்னா, அந்த அனிமேட்டட் ஸ்ட்ரிப்ப மட்டும் இந்த இதுக்கு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு மட்டும் அந்த அனிமேஷன் வந்து ரிமூவ் ஆகிட்டு, ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிப் மட்டும் நமக்கு தெரியும். ஓகேவா? இங்க பாருங்க. அந்த ஸ்ட்ரிப் மட்டும் இருக்கு. அனிமேட் ஆகல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேரண்ட்ல வந்துட்டு ப்ராக்ரஸ் செட் பண்ணிட்டு, அந்த பேரண்ட்குள்ள செட் பண்ற சைல்டு தான் வந்துட்டு இந்த டிவ் டாக்ஸ் எல்லாம். ஸோ இந்த கிரே கலர்ல இருக்குல்ல, இதான் வந்துட்டு பேரண்ட். ஓகேவா? இதுக்குள்ள செட் பண்ற ஒவ்வொரு டிவ்ஸும் வந்துட்டு சைல்டு எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மெயின் பேரண்ட் எலிமெண்ட்ல ப்ராக்ரஸ்ன்னு செட் பண்ணா மட்டும் தான் இந்த சைல்டுல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு விசிபிளா தெரியும். ஓகேவா? இப்போ நீங்க ப்ராக்ரஸ் பார் செட் பண்ணணும்னா, நீங்க மெயின் பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு ப்ராக்ரஸ் செட் பண்ணிட்டு, அதுக்குள்ள செட் பண்ற சைல்டு எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க ப்ராக்ரஸ் பார் செட் பண்ணணும். அப்பதான் வந்து விசிபிளா தெரியும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்க விட்த் செட் பண்ணீங்கன்னா தான் அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து எவ்வளோ ஃபில்லிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது விசிபிளா தெரியும். நெக்ஸ்ட் அதுக்கு நீங்க ஹைட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க மெயின் ப்ராக்ரஸ் பார்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராக்ரஸ் பார்ல வந்துட்டு அந்த பெர்சன்டேஜ் விசிபிளா வேணும்னா அப்படின்னா, அந்த உள்ள இருக்க குட்டி டிவ் டாக்ஸ்ல நீங்க பெர்சன்டேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிட்டு பூட்ஸ்ட்ராப்ல இருக்க ப்ரீடிஃபைன் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராக்ரஸ் பாரே வந்துட்டு ஸ்ட்ரிப்படா வேணும் அப்படின்னா, ப்ராக்ரஸ் பார் ஸ்ட்ரிப்டுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே அனிமேட்டர்ன்னு வேணும்னா, அனிமேட்டர்னு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே வந்து மல்டிபிள் ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட் டேக்ல உள்ள நிறைய சைல்ட் டேக்ஸ் ஆட் பண்ணிட்டு, நீங்க ஈஸியா வந்துட்டு மல்டிபிள் ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு ஒரே ப்ராக்ரஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராக்ரஸ் கிளாஸஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.